ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெரோஸ் அமோனியம் சல்ஃபேட்டின் எடையை அறிதல், அதுதான் இன்னைக்கான செய்முறை. பியூரிட்டி பொட்டாசியம் அமோனியம் பேராமோன் எடை ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் பிப்பர்ட் 20 ml எடுத்து ஃபெரோஸ் அமோனியம் சல்ஃபேட்டை கலந்து கொள்ளவும். அதனுடன் 20 ml நீர்த்த கந்தக அமிலத்தை கலந்து கொள்ளவும். கவனமா செயல்படணும். உடம்புல பட்டுச்சுன்னா அது நெருப்பு தீக்காயமாயிடும். அதனால கவனமா செயல்படுங்க. இப்போ என்ன பண்றது? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. டீச்சர் வந்துருவாங்க. டீச்சர் வந்துருவாங்க. அது டீச்சர் தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. டேய், என்னன்னு தெரியுமா? டே கெமிக்கல் உடம்புல பட்டாலே வெந்துரும். சாரி டீச்சர், தெரியாம கீழே போட்டு நீ உடைச்சிட்டேன். தெரிஞ்சே பண்ணிருப்ப. கிளாஸுக்கு வர்றதே லேட்டு, இதுல இது வேறையா? போடா வெளியே. நாளைக்கு நீ ஃபைனை கட்டிட்டு உள்ளவா. போடானா வந்துட்டானுங்க உயிர் எடுக்க. சரி, நான் போய் ஹெச்எம்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இது குடி. போடி, சீக்கிரம் வாடி. ஹெச்எம் திட்ட போறாரு பாரு அவளை. ஆமாடி. டேய், இந்த பிள்ளை எதுக்குடா இப்போ எச்எம் ரூம்குள்ள போகுது? அந்த ஆளுக்கு வேற உண்மை தெரிஞ்சா லூசு மாதிரி கத்துவாரு. இப்போ என்னடா பண்றது? டேய், என்ன எதுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆகாரா? டேய், கண்மணிட்ட நைஸாக பேசி கனி எதுக்கு உள்ளே போய் கேட்டுவா. நைஸா தானே? போ போ. இப்போ பாரு கண்மணி, என்ன இது மணி எத்தனை? 7:30. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கவே இல்லை. அதான் நீ இருட்டா இருக்கியே. அவ்வளோ பெரிய கடிகாரங்க இருக்கு, அதை பார்க்க வேண்டியதானே? சரி, விடு கண்மணி. சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான். யாரு இவன்? இல்லை கண்மணி, கனி எதுக்கு எச்எம் ரூம்குள்ளே போயிருக்கு? சார், நாளைக்கு மாமா பொண்ணுக்கு சடங்கு, லீவ் வேணும் சார். நாளைக்கு என்ன நாள்? நமக்கெல்லாம் காது குத்தன வெள்ளைக்காரனுக்கு சடங்கு பண்ணி அனுப்பிச்ச நாள் சுதந்திர தினம். அது முக்கியமா, மாமா பொண்ணு சடங்கு முக்கியமா? சடங்கு தான் முக்கியம். அட்லீஸ்ட் நெஞ்சில கொடியை குத்திட்டு போங்க. ஓ, அவ்வளோதானா? சரி சரி. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. நீயே வச்சுக்க. ஏப்பா, பார்த்து நல்லபடியாக சமைங்க. நம்ம சம்மந்திபுரம்லாம் வருது. நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எல்லாம் அசந்து போகிறது மாதிரி இருக்கணும். பூப்பந்தல் பார்க்கத்தானே அதற்கான வேளை. தாய் மாமன் வாரா பாரு. இவர் தான் கல்யாணம் கட்டிக்க போற மாப்பிள்ளையா? டாக்டர் ஆண்டி நல்லா இருக்கிறாரு. இந்தப்பா இந்த இலைக்கு. டேய், என்னடா அங்க வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. அந்த இலையில வச்சிருக்கிறதாண்டா உனக்கு வச்சிருக்கு. இலைய பார்த்து சாப்பிடு. சரி மாமா. என்ன பெரியாயே, என்ன நீ ஃபுல் கட்டா? வேலையா இருக்கேன். ஏய் தம்பி, வந்துடா, நம்மளும் சாப்பிடுவோம். சரிண்ணே சரிண்ணே, அப்புறம் பேசுறேன். என்னது?
பாதுகாப்பு படம் வந்துட்டே இருக்கு பாரு. சும்மா வாயை முட்டு வாங்கடா. உங்களுக்கு வேற வேலையா இருக்காதுடி. கனி என்னடி ஆச்சு? என்னாச்சு இவளுக்கு? ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சுடி. டேய் கலை, கனியோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுடா. அதுக்கு நம்ம என்ன பஞ்சர் ரொட்டியா கொடுத்துட்டு வர முடியும்? டேய் சுமாரா. டேய் கலை, இதுதான் சரியான சான்ஸு, இப்படியே பயன்படுத்திக்கோ. டேய் வேணாண்டா, அவங்க சித்தப்பண்ணு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. ஏய் பேசாம போங்கடா. போ இன்னைக்கு மாட்ட போறோன்னு தெரியல. குடு கனி, நான் பஞ்சர் ஒட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நான் பார்த்து. பரவாயில்ல கனி, குடு, நான் பஞ்சர் ஒட்டி வந்து வீட்லயே தரேன். நீ போ கனி. ஐயோ இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் இல்லையா? ஏ கண்மணி, இன்னைக்கு என்ன ஃபிசிக்ஸ் எக்ஸாமா? ஏன் மாற்றி படிச்சிட்டியா? இல்லை நான் படிக்கவே இல்லை. படிச்சிட்டாலும் ஏன் இந்த இடம் காலியாக இருக்கு? யார் வரணும்? கனி சார். ஏன் என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லை சார். ஏற்கனவே 2 நாள் லீவு, கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. மாடல் எக்ஸாம் தெரியும்ல, ஃபெயிலானால் தான் எல்லாம் தெரியும். ஹிந்தி தான் உள்ளே வந்துட்டுன்னு சொன்னாங்க, இப்போ தெலுங்குமா? எதை கொண்டு வந்தாலும் நம்ம படிக்க போகிறதில்ல. என்னது கொஸ்டின் பேப்பர் தலைகளை வச்சு படிக்கிற? நம்ம போ போ. சார் பேப்பர் சார். டேய் இல்லை என்னடா அது? இல்லை சார், எழுதி கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டினே எழுதி வச்சிருக்க. ஏண்டா இதெல்லாம் எங்கே தேர போகிறப்போ? படி முடிஞ்சு. நான் சொசைட்டி பிரசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்ப்பா. சரிங்க. நீ போய் அவரை பாரு. சரிங்க. மறக்காம டாக்குமெண்ட் எடுத்துட்டு போடா. சரிங்க. லோன் கிடைக்கிறப்ப எடுக்காம போனோமா? உனக்கோ உதவி செய்யி, ஆனா நம்மளை சுத்தி என்ன நடக்கும் தெரியாது உனக்கு. என்னாச்சு? என்னாச்சா? அந்த கலட்டு ஜல நம்ம பிள்ளைய அந்த வாத்தியா பையில வச்சு தப்பா பேசுறானே. ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அவளை ஒரு பெரிய மனுஷன் கணக்கா சொல்லிட்டு இருக்க. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? குரலி பேசுறதா உன் பொழப்ப. வாத்தியாரு ஊனா வீட்டு பசங்களே தம்புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்க. அவர் பையனை ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைய பத்தி உனக்கு தெரிய வேண்டாம். நான் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லு. விஷயம் மட்டும் உண்மைன்னு தெரியட்டுனே. அந்த வாத்தி பயமவன 5ஆம் நம்பர் ஆத்துல வச்சு கொல்லாம விட மாட்டேன். இது எங்க இங்க வர்றான்? நல்லா இருக்கியா பாண்டி? வாங்க வணக்கம் வாத்தியாரே, உட்காருங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம புள்ள விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன? இல்லை கனி 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. சாதாரணமா கேட்காம லீவ் போடாது. இப்ப பரீட்சை வேற நடந்துட்டு இருக்கா, அதான் என்னாச்சுன்னு கேட்கலாம். இதை கேட்கவா நீங்க வந்தீங்க? அது எந்த ஸ்டூடெண்ட் வரலனாலும் நேரா போய் கேட்கறது பழக்கமா போச்சு. பரவாயில்லையே, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமா கனிக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்டது ஒத்துக்கல, வயிற்று வலி. 2 நாளா ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட அங்கே தான் போயிருக்காங்க. சரியா போயிடும், நாளைக்கு வந்துடும். அப்ப நாளைக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் வரேங்க. நல்லதுங்க. வீட்டில் ஒருத்தர் இல்லை? இல்லை பரவாயில்ல, நான் லஞ்ச் டயத்தில் வேற எதுவும் சாப்பிடுறேன். தம்பி உன்னை பெரியயா வீட்டுக்கு வர சொன்னாரு. எதுக்கு தெரிலப்பா, சீக்கிரம் வா. எதுக்காடா இருக்கும்? ஒருவேளை கனியோட ரோல் நம்பரை எக்ஸாம் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்துட்டேனே, அதுக்காக இருக்குமோ? என்னது கனி பேர் எழுதி வச்சியா? அதுக்கு தான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு நிறைய எழுதுனியா? சரி வாங்கடா போலாம். எதுக்கு? உனைய தானே கூப்பிட்டாங்க. நீ கூட மாட்டி விடுறதுலே இரு. போங்க.
வாங்க தம்பி வாங்க. நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. ஆமா, உட்காருங்க. உங்க அப்பா இந்த ஊருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. நாங்களும் மாமா மச்சான் கூப்பிட்டு பழகிட்டு இருக்கோம். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. அன்னைக்கே தம்பி சொன்னான், அப்பா அதை நான் நம்பல. படிக்கிற பிள்ளைங்க படிப்பு சம்பந்தமா எதையாவது பேசி பழகிட்டு இருக்கோம், அதையாண்ட நீ சந்தேகப்படுறன்னு சொல்லி திட்டி விட்டுட்டேன். அப்புறம் வெளியே விசாரிச்சப்ப தான் தெரியுது நீங்க கோயில் குளம் அப்படி இப்படின்னு நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு. தப்பு பண்றீங்க தம்பி. லவ் பண்ற வயசா இது. படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நாளைக்கு ஒருத்தியை கட்டிக்கிட்டு கஷ்டம் இல்லாம அவளுக்கு கஞ்சி ஊற்றணும். எவ்வளவு விஷயம் இருக்கு வாழ்க்கையில. உனக்கு பார்க்கும்போது எல்லாரும் வசதியா இருக்கிற மாதிரி நல்லா தான் தெரிவானு. ஆனா அவன் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? டேய், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவன் நானு. ஏதோ மாமே மச்சான்னு சிரிச்சு சிரிச்சு பேசுறானேன்னு பாக்குறியா? உள்ளுக்குள்ள அத்தனையும் விஷம். கக்க வச்சறாத. பாத்தியா புள்ள, புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். போ, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. டேய் கலை, வீட்டுக்கு போனோம். அம்மா வெள்ளனே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளோ சீக்கிரமா இங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை விட்றா. சரி, நேத்து கனி அப்பா கூப்பிட்டாரு, என்னடா சொன்னாரு? டேய் கேட்குறாள, சொல்றா. என்னடா ஆச்சு, விழுந்துட்டியா? கனி பின்னாடி சுத்த அதானே மிரட்டினாரு. டேய் என்னடா சொல்ற? அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? டேய் கலை, கனி உன்னை பார்க்கணும்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு சும்மா விளையாட்டுக்கு தானே அப்படி சொன்னோம். நீ என்னடா அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட? பெரிய பிரச்சனை இல்லடா. வேணாண்டா கலை, சொன்னா கேளுடா. இந்தா பாதுகாப்பு பட உட்காந்துருக்கு பாரு. டேய் கனி வருதுடா. டேய் நீ போய் சொல்றா, நான் கூட சாதாரணமாக பழகினேன், நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத கனி அப்படின்னு போய் சொல்றா. ஏந்திச்சிட்டாங்க பாரு பாதுகாப்பு. போய் சொல்லு. கனி கனி வீடு கல்ல நான் போகணும். கனி, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லு கனி. யாராவது பாத்துட்டு போறாங்க, வழிய விடு. எவன் பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப நீ சொல்லிட்டு போ. வீணா வம்பளுக்காத கலை, வீடு கலை நாங்க போகணும். ஏய், நான் உன்கிட்ட பேசல, போ நீ. கனி சொல்லு கனி. இப்ப விடுறியா இல்லையா? கனி, என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லு கனி. கைய விடு, நான் போகணும். கனி, என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டீங்க அந்த ஒரு கனி. கைய விடு ப்ளீஸ். கனி சொல்லு கனி. ஐயோ என்ன பேசிட்டு இருக்க? கைய விடு, நான் போகணும். பாத்தியானே இந்த பையன் பண்ற சேட்டைய. இவன் ஒரு ஆளுன்னு சருக்கு